பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ வேதனையோடு கவலையோடு இந்த பிரச்சனை விட்டு போகாதா, இந்த வேதனை விட்டு போகாதா, அப்படியே என் வாழ்க்கையில் இதே பிரச்சனையோடு தான் நான் வாழணுமா என்று சொல்லி பலவிதமான வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்கை நமக்கு கொடுக்கிறார். வருத்தத்தில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, துன்பத்தில் இருக்கிறியா, என்கிட்ட வா, அந்த வருத்தம் கவலை கஷ்டத்தெல்லாம் நான் உனக்கு எடுத்து போடுகிறேன்னு சொல்லி அற்புதமான வாக்கை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறவராக இருக்கிறாரு. இப்படி நம்ம பார்க்க சொல்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 25 34 வரையிலும் ஒரு அற்புதமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாடல் ஸ்திரீ ஒரு பெண் இருக்கிறா. 12 வருஷமாய் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டவள். 12 வருஷம், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷமாய் பெண்களுக்கு வருகிறதான அந்த உதிரப்போக்கு என்ற அந்த காரியத்தில் இந்த பெண்ணானவளுக்கு 12 வருஷமாய் அந்த வயிற்று வலியோடு கூட அந்த பீடிங்கோடு கூட சற்று கூட கொஞ்சம் கூட குணமாகாமல் அவள் என்ன பண்ணுறான்னா வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அந்த வியாதி குணமாகணும், அந்த நோய் குணமாகணும் என்பதற்காக எவ்வளோ பணங்களை அவள் செலவு பண்ணி பார்க்குறா. அப்படி செலவு பண்ணி பார்த்தும் கூட தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவள் செலவழித்தும் கூட சற்றாகிலும் கொஞ்சமாகிலும் அவளுக்கு சுகமே கிடைக்காமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இயேசு இருக்கின்ற அந்த இடத்துல போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டவுடனே இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளை குணமாக்கினது, அவளை ஈல் பண்ணினது, அவளை சுகமாக்கினது என்று சொல்லி வசனத்தில் பார்க்க முடிகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை ஆண்டவராக இயேசு அறிந்து சுற்றி பார்க்குறாரு. என்னை தொட்டது ஒன்று உண்டு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண்ணானவள் இயேசுக்கு முன்பதாக வந்து அவள் தனக்கு நடந்த காரியத்தை எல்லாவற்றையும் உண்மையெல்லாம் அவள் சொன்னாள் என்று பார்க்க முடிகிறது வேதத்தில். ஆண்டவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். அவள் நினைச்சிருக்கலாம், இதே வேதனையோடு இதே கவலையோடு இதே துன்பத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் இயேசுவை தேடி அவள் வந்ததுனால, இயேசு நிறத்தில் வந்ததுனால இயேசு அவளை ஆசீர்வதித்தார். அவளுக்கு மறுபடியும் ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு என்ன பிரச்சனையோடு கூட நீ இதை பார்த்துனுக்கலாம் பிரதர் சிஸ்டர், நீ எத்தனையோ வேதனையோடு கூட நீ பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் பிரச்சனை நீக்க அவரால் முடியும், உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவரால் முடியும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீ நோய்களோடு கூட வியாதிகளோடு கூட நீ படுத்து படுக்கையாக இருக்கலாம். ஒருவேளை அந்த பலவிதமான பிரச்சனைக்காக வியாதிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ பணத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சுகப்படுத்த போகிறேன், நான் உன் ஈல் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. வியாதி உள்ளங்க, நோய் உள்ளங்க, எந்த இடத்துல நோய் வியாதி இருக்கிறதோ நீ கைகளை வைத்து கொள்ளுங்க, இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் உங்களை சுகப்படுத்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் வாருங்கள், நான் தருகிறேனே சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவர், என்னென்ன வேதனைகள் மாறணும், என்னென்ன கஷ்டங்கள் மாறணும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ துடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, நோய் வியாதிக்காக ஜெபிக்கிறவங்க ஆண்டவரே, அவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல கை வைத்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல ஆண்டவர் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி உன் நாமத்தை கொண்டு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இப்பொழுது ஈலாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நோய்கள் வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நோய்களை வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத பாவ சாபங்கள் பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை சமாதானமாய் வாழ செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டீங்கப்பா, அநேகருக்கு நீ அற்புதத்தை கொடுத்துட்டீங்க என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.